கண்டிப்பாசனை இருக்கணும். முன்னாடி கர்மங்கள் இருக்க வேண்டும். அப்ப முன்னால் என்றென்று தெரியாத அளவுக்கு அனாதியாக கர்மங்கள் உள்ளன. பின்னால் இந்த ஜென்மா முடிஞ்சு போச்சு, பிறவி முடிஞ்சுதுங்கிறதுக்காக கர்மங்கள் முடிஞ்சுடுங்கிறதல்ல. அடுத்தடுத்து பிறவிகளுக்கு வேண்டிய கர்மங்கள் உள்ளன. அது மொத்தத்தையும் என்று தொலைக்கிறோமோ அன்று நாம் முக்தி அடைகிறோம். அப்போ கர்மங்கள், அதனால் பிறக்கிறோம். அப்ப பிறந்த விடத்துல இந்த கர்மங்களை தீர்ப்பதற்கு யாது செய்யலாம்? அதைத்தான் இப்ப சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். முதல்ல நான் ஆத்மானு புரிந்து கொள்ள வேண்டும். கர்மங்களை தொலைக்கணுங்கிற எண்ணம் வரணும். அதற்கு பக்தி ஒண்ணுதான் வழின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு ஆத்மா இவையத்தனையும் மறந்தே கிடக்கிறான். ரொம்ப ஆச்சரியமா நாரதர் பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசிக்கிறார். புருஷஸ்து விஷஜேத குணேஷு பிரகிருத்தேகே ஸ்வதிருக்கு. இவன் ஒத்தொத்தரும் சரீரத்துக்குள்ளே அகப்படுகிறான். புருஷா பிரகிருதிஸ்தோகி புங்தே பிரகிருதிஜான் குணான். கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார், மூல பிரகிருத்தினால்தான் நம் உடல் ஆக்கப்பட்டுள்ளது. பஞ்சபூதங்களாலே ஆக்கப்பட்ட உடல். இந்த உடலில் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இவை மூன்றும் எப்போதும் ஒட்டி கொண்டிருக்கும். அந்தந்த குணத்தினுடைய பயனை அனுபவிப்பதில் ஆசை இருக்கிறபடியால தான் மேன்மேலும் செயல்களில் ஆத்மா ஈடுபடுகிறான். நாம ஒரு செயல்ல ஈடுபடுறோம்னாலே அப்ப சத்வகுணத்தினுடைய பயனையோ, ரஜோகுணத்தினுடைய பயனையோ, தமோகுணத்தினுடைய பயனையோ அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம்னு அர்த்தம். தமோகுணம் எதனால வெளிப்படும்? தூக்கம். தூங்குறதுக்கு படுக்கையை தட்டி போடுறோமா? அப்ப அந்த செயல் தமோகுணத்தின் காரியமான தூக்கத்தை விருப்பப்படுதல். அதனாலதான் அந்த செயல் புரிகிறோம். அதே ஒருத்தரை பார்த்து கத்துறதுக்கு ஆரம்பிக்கிறோமா? அந்த செயல் ரஜோகுணத்தின் வெளிப்பாடான கோபம், அதனுடைய காரியமான செயல். நன்கு இறைவனை நினைத்து கொண்டு பிராணாயாமம் செய்து அவனையே மனத்தில் நிறுத்துகிறோமா? அந்த செயல் சத்துவகுணத்தின் பயனை அனுபவிக்க ஆசைப்படும் செயல். அப்ப நாம ஓரொரு செயலையும் செய்யும் போது சத்வம், ரஜசு, தமசு இந்த முக்குணங்களுடைய காரியங்கள் எதுவோ அந்த அனுபவத்தில் ஈடுபாடு கொள்ளுகிறோம். அதற்காகத்தான் செயல் புரிகிறோம். இந்த செயல் என் செயல் அல்ல, நான் செயல் புரிபவன் அல்ல, இந்த முக்குணத்தினுடைய காரியமாக இருக்கும் அந்தந்த பலம் என்னுடையதே அல்ல என்று துறந்து விட்டு செய்தால்தான் ஆத்மா பேரில் கர்மங்கள் தட்டாமல் இருக்கும். ஆத்மாவிடத்திலேருந்து கர்மங்கள் ஒட்டாம பிரிக்கணும். அதுக்கு ஒரே வழியாது, நாம ஒட்டற்று தாமரை இலை தண்ணீரை போலே இருக்க வேண்டும் என்னால் நான் செய்கிறேன்கிற எண்ணத்தை தொடர்ந்து இந்த மூன்றின் அனுபவம் பலத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்று நினைத்து இந்த கர்மங்கள் என்னுடையவை அல்லைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அப்படி தெரிந்து கொள்ளாமல் வெள்ளக்குணமான சத்துவகுணம், சகப்பு குணமான ரஜோகுணம், கருப்பு குணமான தமோகுணம் இந்த மூன்றின் வெளிப்பாடுகள் அதனுடைய பயன்களை துய்ப்பதிலேயே இவன் காலம் கழிகிறது. அது அழகா தெரிவிக்கிறார். சுக்லம் கிருஷ்ணம் லோகிதம் வா யதா கர்மாபிஜாயத்தே குணாபிமானி ச ததா கர்மாணி குருதே அவசக. ஒத்தத்தனும் கர்மங்களை செய்கிறான். அவசக தன் வசமே இல்லாமல் செய்கிறான். எந்தெந்த கர்மங்கள் எதனால் ஏற்படுறது? சத்துவகுணத்தில் ஆசை, ரஜோகுணத்தில் ஆசை, தமோகுணத்தில் ஆசை. அப்ப வெளுப்பு, சகப்பு, கருப்பு இதில் ஆசை வச்சு விடுறான். உண்மையிலே நாம் ஆரிடத்தில் ஆசை வைக்க வேண்டும் தெரியுமா? பவள வண்ணமாய் பிரவாள வர்ணர், பிரவாளேசர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல போனோம்னா பவளவண்ண பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். அவரை பத்தி திருவங்கியாழ்வார் பாடும்போது, பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பனிவரையின் உச்சியாய் பவளவண்ணா எங்குத்தாய் எம்பெருமான் உன்னநாடி ஏழையேன் இங்கனமே உழிதருகின்றேனே. ஏழையேன், நீ எங்கிருக்கிறாய்னு தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய். பார்க்கடல் நீலவரணத்தில் உள்ளாயா, அல்லது உயர்ந்த இமாச்சலம் மேரு பர்வதம் பச்சவரணத்தில் உள்ளாயா, அல்லது ஆகாயத்தை போல நீளமா, கடலை போல நீளமா, அல்லது மேருமலையைப் போலே வெள்ளிமலை வெளுப்பாக இருக்கிறாயா, கைலாசத்தை போல வெளுப்பா? நீ வெள்ளையா, சகப்பா, கருப்பா, பச்சையா ஏதென்று தெரியலை, தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று பவளவண்ணரை பார்த்து பிரார்த்திக்கிறார். பிரவாளவர்ணர், பவளம் எவ்வளவு சகப்பா இருக்கும், அதே போல எம்பெருமாளை சகச்சவேல் நீங்க காட்சி கொடுத்தாராம். அதனால பவளவண்ணர். பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி இந்த பெருமாளை பாடச்சே, பண்டை தவளவண்ணா கார்வண்ணா சாமவண்ணா கச்சி பவளவண்ணா நின் பொற்பாதம். கட்சியிலே எழுந்தருளி இருக்கும் பவளவண்ணா உன் பொற்பாதத்தையே பற்ற வேணும் என்று பிரார்த்தித்தார். பவளவண்ணர் கோவிலுக்கு நேர் எதிர்த்தார் போலே பச்சவண்ண பெருமாளுடைய ஆனந்தமான திருமேனி. இவர் பவளவண்ணர்
இப்ப சேவிக்கிறவர் பச்சவர்ணர், மரகத பச்சை கல், பச்சை மாமலை போல்மேனி, பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா என்று தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய பாசுரம். பாலி நீர்மை, செம்ப நீர்மை, பாசியன் பசும்புறம் போலு நீர்மை, பொற்புடை தடத்து வண்டு விண்டுலா நீல நீர்மை, பச்சை பசேல்னு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்ப பவளவண்ணர் பச்சைவண்ணர் இந்த பெருமாளுடைய வண்ணத்துல தான் நமக்கு ஆசை இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு சஹப்பா ரஜோகுணம் அதில் ஆசை, சஹப்பா கருப்பா தமோகுணம் அதில் ஆசைப்பட்டு மறுபடியும் அந்த ஆசை நிறைவேறுவதற்காக செயல்களில் ஈடுபடுகிறோம். அந்த செயல் நம்மளை வெளியில கொண்டுருமா? பொதமணல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கை கால் அசைச்சா இன்னும் 4 அடி பொதமணலுக்குள்ளதான் போவோம். அதப்போல் சம்சாரத்திலேருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக திரும்ப இந்த கர்மங்களில் ஈடுபட்டால் மறுபடியும் இதே சம்சார குழியில் தான் புகுவோம். அப்ப வெளியில வருவதற்கு வழிதான் யாது என்று பிராச்சீன பர்கிஸுக்கு தோன்ற நாரதர் மேலும் விளக்குகிறார். பார்ப்போம்.